buddies, welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன கான்செப்ட் பார்த்திருந்தோம் அப்படினா pyramid shapeல நாம வந்து நம்பர்ஸ் வச்சு எப்படி நம்ம பில்ட் பண்றதுன்னு பார்த்தோம். சோ அதுவே வந்து நம்ம ரெண்டு மூணு வேரியன்ட்ஸ்ல பார்த்திருந்தோம். லைக் எப்படி ஒரே நம்பர் வச்சு பிரிண்ட் பண்றது, எப்படி வெவ்வேறு நம்பர் எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்றது அப்படினு நாம வந்து ரெண்டு மூணு மெத்தட்ஸ்ல நாம வந்து பார்த்தோம். சோ previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. சோ தட் நம்ம ஃபர்தரா பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேம் அதே பிரமிட் ஷேப்பை வந்துட்டு எப்படி நாம ஆல்ஃபபெட்ஸை வச்சு நம்ம வந்துட்டு பில்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணி பிரமிட் பேட்டர்னை எப்படி நம்ம ஆல்ஃபபெட்ஸை வச்சு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோங்கிறத நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சேம் இதுலேயும் நம்ம வந்துட்டு அதே 5 rows தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். பட் நம்மளோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு A, அதுக்கப்புறமேட்டு 2B, அதுக்கப்புறம் C, D, அதுக்கப்புறமேட்டு E. ஃபர்ஸ்ட் லைனில் வந்துட்டு A, அதுக்கப்புறம் B, அதுக்கப்புறம் C, அதுக்கப்புறம் D, அதுக்கப்புறமேட்டு E. இது வந்துட்டு அதே மாதிரி I, J, rows and columns. அதே கான்செப்டில் தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். பட் முன்னாடிலாம் நம்ம வந்துட்டு நம்பர்ஸ் வச்சு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தோம். நம்பர்ஸை வச்சும் ஸ்டார்ஸை வச்சு நம்ம வந்துட்டு வெவ்வேறு பேட்டர்ன்ஸில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். பட் இந்த அவுட்புட் நம்ம வந்து எப்படி எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னா இந்த ஆல்ஃபபெட்ஸை வச்சு தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். இதில் வந்துட்டு 5 rows இருக்கும். 5 rows வந்து நம்ம வந்து எப்படி நம்ம இதில் அவுட்புட்டாக எடுத்துகிட்டு வர போகிறோங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கூட நான் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோடனே அதே மாதிரி என்கிட்ட நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குது. நான் 5 rows கொடுத்துட்டு நான் என்ட்ரு தரேன். என்ட்ரு கொடுத்தனே பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டில் நம்ம வந்து என்ன போட்டிருந்தோமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சிமிலராக இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கு. இது வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கோடிங்கோட ஃபஸ்ட் லைன் என்ன தரும் அப்படின்னா ரோஸ் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு இன்புட் ஆஃப் கொடுத்துட்டு நம்மளோட நம்பர் ஆஃப் ரோஸை வந்து வாங்கிக்கிறோம். அதாவது இந்த இடத்துல 5 rows இருக்குது. இதுதான் வந்துட்டு ரோஸு. இந்த 5 rows நாம வந்துட்டு இந்த ரோஸ்ங்கிற வேரியபிளை நம்ம வந்து வாங்கிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ASCII_value அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அந்த இடத்துல இனிஷியல் வேல்யூ 65 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். எதுக்காக இந்த வேல்யூ கொடுத்துருக்கோங்கிறத நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். அப்போ தான் பெட்டராக புரியும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இனிஷியல் வேல்யூ 65ன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரமிட் பேட்டர்னில் பிரிண்டிங் வேணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு I, J அப்படின்ட்டு 2 வேரியபிள் தேவைப்படும் தெரியும். I வந்து எதை டினோட் பண்ணும் அப்படின்னா ரோவையும், J வந்துட்டு காலமையும் டினோட் பண்ணும் தெரியும். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த 2 ஃபார் லூப்லையும் I, Jக்கும் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம முன்னாடி போட்டிருக்க ப்ரோக்ராம் வீடியோஸ் 2-3 வீடியோஸ் நீங்கள் வந்து பாருங்கள். அதில் நம்பர் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணும்போது நாம் இந்த ஃபார் லூப்பை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக நம்ம வந்து அதில் பார்த்துருந்தோம். ஃபார் I இன் ரேஞ்ச் ரோஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ரோஸ் என்ன இருக்குது அப்படின்னா ரோஸில் வந்துட்டு 5ன்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ரேஞ்சில் ரோஸ்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா என்ன நம்பர் கொடுத்துருந்தனோ அதுதான் வரும். இந்த இடத்துல ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நான் வந்துட்டு 5 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். இதோட ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் வரையும் நம்ம மென்ஷன் பண்ண கிடையாது. அப்போ நம்மளுக்கு 0லேருந்து இருக்கும். 0, 1, 2, 3 அதுக்கப்புறமேட்டு 4 வரைக்கும் இருக்கும். இந்த இடத்துலையும் உங்களுக்கு ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம முன்னாடி போட்டிருக்க தியரிட்டிக்கல் வீடியோஸ் பாருங்கள். அதில் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்துட்டு 0லேருந்து 4 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு ஃபார் லூப் வந்து கொடுத்துருக்கோம். செகண்டாக இருக்கக்கூடிய இந்த ஃபார் லூப் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃபார் ரேஞ்ச் I+1 கொடுத்துருக்கோம். I+1 அப்படின்னா ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து +1 பண்ண சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு I வந்து இந்த இடத்துல தான் பாயிண்ட் பண்ணும், 0வை பாயிண்ட் பண்ணும். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு +1 சொல்லியிருக்கோம். 0 + 1 வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1ன்னு இருக்கும். 0 + 1 வந்து 1ன்னு வரும். இதுக்கு நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். அது வந்துட்டு 0ன்னு இருக்கும். பிகாஸ் ஸ்டார்டிங் வந்து 0 தான், அதனால வந்துட்டு 0 இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பண்ணோம் அப்படின்னா 1, rows +1 அப்படின்னு கொடுத்துருந்தோம். 1, row +1 அப்படின்னா 1ல இருந்துட்டு 5 + 1 6ன்னு எடுக்கும். அப்போ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 எலமெண்ட்ஸ் தான். 1லேருந்து 5 போட்டாலும் 5 நம்பர்ஸ் தான் வரும். 0லேருந்து 4 போட்டிங்கனாலும் 5 நம்பர்ஸ் தான் வரும். பட் ஆனால் இந்த இடத்துல 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், இந்த இடத்துல 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எதனால அப்படின்னா இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் வேல்யூ 1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணலை. அதுதான் இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. மற்றபடி ரேஞ்சில் வந்துட்டு 5ன்னு அப்படியே கொடுத்தாலோ இல்லை 1, row +1 கொடுத்தாலோ பெருசாக நம்பர் ஆஃப் ரோஸில் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. I வந்துட்டு 0ல இருக்கும். J வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை தான் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கும்.
ஸோ உள்ளே வரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபபெட் இஸ் ஈக்குவல்ஸ் டு சிஹெச்ஆர் ஆஃப் ஆஸ்கி வேல்யூ அப்படின்ட்டு நாம் வந்து ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சிஹெச்ஆர்ங்கிற மெத்தட் நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ்கி கோட்னா என்னங்கிறத ஜஸ்ட் ஒரு அவுட்லைனாக பார்த்துட்டு வந்துடலாம். சிஸ்டமில் நம்ம எப்படி நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கோ அதில் ஒவ்வொரு ஆல்ஃபபெட்ஸுக்குமே ஒவ்வொரு ஈக்குவலண்டான நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் ஏக்கு ஈக்குவலண்டான நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 65. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஆஸ்கி கோட் என்ன அப்படின்ட்டு கேட்டோம் அப்படின்னா 65 அப்படின்னு நம்மளுக்கு கம்ப்யூட்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஆஸ்கி கோட் அப்படின்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக ஆஸ்கி கோட் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம ப்ரீவியஸாக போட்டிருக்க ப்ரோக்ராம் வீடியோஸில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஆஸ்கி கோட்னா என்ன, எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ 65ங்கிற நம்பர் நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 65ங்கிற நம்பர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டரையும் என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து சொல்லும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்ஃபபெட் கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டாலுமே அந்த நம்பரையும் நம்மளுக்கு பைத்தான் கோட் சொல்லும். ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர் என்னன்னு கேட்டாலுமே நம்ம பைத்தான் கோட் வந்து சொல்லணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு மேலே பார்க்கக்கூடிய கான்செப்ட் நம்மளுக்கு பெட்டராக புரியும். இப்போ என்ன தரேன் அப்படின்னா ஏக்கு இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்ட்டு நான் வந்து தெரியணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓஆர்டின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த ஓஆர்டிக்குள்ளே டபுள் கோட்ஸ்க்குள்ளே கேபிட்டல் ஏ கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அவுட்புட் வரும். என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன நம்பரோ அந்த நம்பரை எனக்கு வந்து அவுட்புட்டாக சொல்லும். ஸோ கேபிட்டல் ஏ அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான கோடு வந்துட்டு 65. இந்த ஆஸ்கி கோடு வாங்குறதுக்கு இந்த ஓஆர்டிங்கிற மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல என்ன தரேன் அப்படின்னா சிஹெச்ஆர்னு ஒன்று கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ராக்கெட்டுக்குள்ளே 65ங்கிற நம்பர் கொடுத்துட்டு நான் என்ட்ரு தரேன். ஸோ என்ட்ரு தந்தேன்னு பார்த்தீங்கன்னா 65க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர் என்னவோ அதை வந்து எனக்கு வந்து சொல்லும். ஸோ இதுதான் வந்து ரெண்டு மெத்தட்ஸு. இந்த ரெண்டு மெத்தட் தான் நம்ம இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்த சிஹெச்ஆர்ங்கிற மெத்தடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு வரதுக்கு இந்த கோடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் இது புரியறதுக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாமே தேவை. அதனால தான் ஆஸ்கி கோடை பற்றி நான் கொஞ்சம் அவுட்லைன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஓஆர்டி கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே அந்த ஆல்ஃபபெட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான நம்பர் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இதை தான் வந்துட்டு ஆஸ்கி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த சிஹெச்ஆர்ங்கிற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சிஹெச்ஆர்ங்கிற மெத்தட்குள்ளே அந்த நம்பரை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்டை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த ஓஆர்டி சிஹெச்ஆர் பண்ணக்கூடிய வேலை. இந்த ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த சிஹெச்ஆர் மெத்தட் தான். ஸோ இப்போ இந்த சிஹெச்ஆர் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நம்ம கோடில் பார்க்கலாம். ஸோ நம்ம கோடில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சிஹெச்ஆர் ஆஃப் ஆஸ்கி வேல்யூன்னு சொல்லியிருக்கோம். ஸோ முன்னாடியே இந்த இடத்துல 65ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சிஹெச்ஆர் ஆஃப் 65 என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த லைனில் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கும். அதாவது சிஹெச்ஆர் ஆஃப் ஆஸ்கி வேல்யூவில் 65 இருக்குது. ஸோ சிஹெச்ஆர் ஆஃப் 65 என்னன்னு பார்க்கும். ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம் சிஹெச்ஆர் ஆஃப் 65 என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கேபிட்டல் ஏ அப்படின்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த கேபிட்டல் ஏ எங்கே போகும் அப்படின்னா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆல்ஃபபெட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டான லெட்டர் வந்துட்டு ஏ. இந்த ஏ எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஆல்ஃபபெட் அப்படின்ட்டு ஒரு வேரியபிளில் நம்மளுக்கு இப்போ போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸ்டோர் ஆகிருக்கும் போது அடுத்து என்ன லைனுக்கு வரும் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஆல்ஃபபெட்டில் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு எண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒரு ஸ்பேஸ் விடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ ஆல்ஃபபெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஏ இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஏ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிவிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதுங்க எதுவும் இல்லாததுனால நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியல. ஸோ அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப இந்த ஃபார் லூப், இந்த ஜேயோட ஃபார் லூப் வந்து இதோட நம்மளுக்கு வந்து முடியுது. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபாரை வந்து இந்த ஜேக்கான ஃபாரை இன்க்ரிமெண்ட் பண்ணும். இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது அடுத்து ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்கான்னு பார்க்கும். இந்த இடத்துல எலமெண்ட் இருக்காது. ஸோ ஃபார் லூப்பை விட்டு நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஸோ ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்தோடனே அடுத்த லைனை போய் பார்க்கும். இந்த லைனில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆஸ்கி அண்டர்ஸ்கோர் வேல்யூ ப்ளஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1ன்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஆஸ்கி வேல்யூவை +1 பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா ஆஸ்கி அண்டர்ஸ்கோர் வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு ASCII underscore value +1. ஸோ இதுதான் நான் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபார்மில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா ASCII underscore value ப்ளஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 எழுதியிருக்கேன். ஸோ இதோட அர்த்தமும் ஒன்று தான். ஸோ ASCII வேல்யூட +1 பண்ணுனாங்கிறத இந்த மெத்தட்லையும் சொல்லலாம், இந்த மெத்தட்லையும் சொல்லலாம். ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ +1 பண்ண சொல்லும் போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல 65 இருக்கு இல்லையா, 65ஓட 1 ஆட் பண்ணி நம்மளுக்கு இந்த இடத்துல இப்போது 66ன்னு வேல்யூ வந்து வச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும், \n கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே இருக்க கர்சர் வந்துட்டு இந்த இடத்துல போய் நிற்கும்.
இப்போ ஃபார் லூப்பை போய் பார்க்கும். ஃபார் லூப் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கும்போது இந்த 0வை விட்டுட்டு இந்த அடுத்து இந்த 1 போய் பாயிண்ட் பண்ணும். ஐயோட வேல்யூ மாறுச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஜேயோட வேல்யூவும் மாறும். ஸோ ஜேயோட வேல்யூ என்னவா மாறும்னு பார்க்கலாம். ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் 1 கொடுத்துருக்கோமா, ஐயில் ஆல்ரெடி வந்துட்டு இப்போ வந்துட்டு 1 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ 1 + 1 வந்து 2 இருக்கும். ஸோ 2 இருந்தது அப்படின்னா 0,1 வேல்யூ இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 0வை பாயிண்ட் பண்ணும். ஸோ ஐ வந்துட்டு 1 பாயிண்ட் பண்ணுது, ஜே வந்து 0வை பாயிண்ட் பண்ணுது. ஸோ உள்ளே வரும் ஆல்ஃபபெட் இஸ் ஈக்குவல்ஸ் டு கேரக்டர் ஆஃப் ஆஸ்கி வேல்யூன்னு சொல்லியிருக்கும். ஸோ ஆஸ்கியில் 1 இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் 66ன்னு இருக்கும். அப்போது 66 அப்படின்னா சிஹெச்ஆர் ஆஃப் 66 என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பீங்கிறது தான் அவுட்புட்டாக வரும், அதாவது அடுத்த கேரக்டர். ஸோ ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே அது வந்துட்டு ஏக்கு அடுத்து இருக்கக்கூடிய பியை தானே அது வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்துட்டு பி அப்படின்ட்டு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 66 பண்ணும்போது நம்மளுக்கு பி வந்தது இல்லையா, அது இந்த ஆல்ஃபபெட்டில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது ஆல்ஃபபெட்டில் இருக்கிறத பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ கர்சர் வந்து ஆல்ரெடி இங்கே நின்றுட்டுருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த பியை பிரிண்ட் பண்ணிடுச்சு. பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா திரும்ப ஃபார் லூப் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். அதாவது இந்த ஜே ஃபார் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 0 விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 1 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 1 பாயிண்ட் பண்ணும்போது திரும்ப அதே மாதிரி உள்ள வரும் ஆல்ஃபபெட் இஸ் ஈக்குவல்ஸ் டு கேரக்டர் ஆஃப் ஆஸ்கி வேல்யூ. ஆஸ்கி வேல்யூ வந்துட்டு 66 இருக்கும். இதோட +1 பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி பி இருக்கும். பி ஆல்ஃபபெட்டில் இருக்கும். ஆல்ஃபபெட்டை திரும்ப பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இந்த இடத்துல பியை பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கோம். ஸோ திரும்ப ஜே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஃபெச் பண்ண எலமெண்ட் இல்லாததுனால ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஆஸ்கி வேல்யூவை வந்து +1 பண்ணும். ஸோ +1 பண்ணும்போது இந்த 66 போயிட்டு நம்மளுக்கு 67 வரும். 67 வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த \n இந்த லைன் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கர்சர் நம்மளுக்கு இந்த இடத்துல போய் நிற்கும். ஸோ இந்த இடத்துல நிற்கும்போது திரும்ப ஃபார் லூப்பில் ஐக்கு வரும். ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 விட்டுட்டு 2 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 2 பாயிண்ட் பண்ணதுனாலே ஆப்வியஸ்லி நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்மளோட ஜேயோட வேல்யூவும் மாறும். ஸோ ஜேயோட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு என்னவா மாறும் அப்படின்னா ஆல்ரெடி 2ல் இருக்கா. ஸோ 2 + 1 வந்துட்டு 3ன்னு வரும். அப்போ 3 வந்தது அப்படின்னா 0 1 2. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இதை பாயிண்ட் பண்ணும். ஸோ இதோட வந்துட்டு +1 பண்ணியிருந்தும் போது 67 வந்திருக்கும். இந்த 67ஓட நம்ம வந்துட்டு இந்த சிஹெச்ஆர் வந்து பார்க்கலாம். ஸோ சி தான் வரும் அவுட்புட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா சீன்னு வரும். ஸோ இந்த ஆல்ஃபபெட்டில் நம்மளுக்கு வந்துட்டு சீனுங்கிற கேரக்டர் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டோரி இருக்கும். ஸோ திரும்ப நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். சியை பிரிண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிவிட்டு கர்சர் அங்கேயே நிற்கும். திரும்ப ஜே லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 0ல் இருந்துட்டு 1 பாயிண்ட் பண்ணும். ஸோ 1 பாயிண்ட் பண்ணும்போது திரும்ப இதே மாதிரி லூப் நடந்து இந்த செகண்ட் கேரக்டர் பிரிண்ட் ஆகும். ஸோ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 2 பாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த சியை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஃபெச் பண்ண எலமெண்ட் இல்லாமல் ஃபாரை விட்டு வெளியில் வரும். திரும்ப இந்த ஆஸ்கி வேல்யூ +1 பண்ணும். 61ங்கிறது 68 நம்மளுக்கு வந்து மாறும். ஸோ 68 மாறினதுக்கு அப்புறமேட்டு \n வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ \n அப்படின்னா நம்மளோட இந்த லைனுக்கு போய் நிற்கும். அதாவது டி பிரிண்ட் பண்ணியிருக்கு இல்லையா, ஸோ இந்த லைனுக்கு நம்ம கர்சர் போய் நிற்கும். ஸோ இப்போ திரும்ப நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா 2 விட்டுட்டு இந்த 3 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 3 அப்படின்னா திரும்ப இதோட நம்மளுக்கு ஜே வேல்யூவும் மாறும். ஸோ ஜே வந்து என்னவா மாறும் அப்படின்னா 3ன்னு இல்லாமல் 3 + 1 வந்துட்டு நம்மளுக்கு 4ன்னு இருக்கும். ஸோ 4 அப்படின்னா 0 1 2 3 வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்கும். ஸோ திரும்ப அதே மாதிரி ஆல்ஃபபெட் வந்துட்டு கேரக்டர் ஆஃப் ஆஸ்கி வேல்யூ பார்க்கும். ஆல்ரெடி இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து 68 இருக்கும். ஸோ இதோட அடுத்த நம்பர் போச்சு அப்படின்னா சிஹெச்ஆர் ஆஃப் 68 செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டி தான் அவுட்புட்டாக வரும். ஸோ டியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆல்ஃபபெட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கும். சேவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ண சொல்லும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கர்சர் நின்றுட்டு இருந்தது இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு டியை பிரிண்ட் பண்ணிவிடும். ஸோ ஃபஸ்ட்டு டி பிரிண்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி ஜே வந்துட்டு அடுத்தடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ 4 வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகும்போது நம்மளுக்கு 4 வாட்டி ஆல்ஃபபெட்டில் இருக்கக்கூடிய அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு ஆஸ்கி வேல்யூவை +1 பண்ணும். 68ங்கிறது 69 நம்மளுக்கு வந்து மாறும். ஸோ திரும்ப வந்துட்டு \n அப்போ கர்சர் இங்கே வந்து நிற்கும். இங்கே நிற்கும் போது ஃபார் இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 விட்டுட்டு இந்த 4 போய் பாயிண்ட் பண்ணும். இந்த 4 பாயிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அகெயின் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐ வேல்யூ வந்து மாறும். ஸோ 0ல் இருந்துட்டு 4 + 1 வந்துட்டு 5ன்னு வருமா. அப்போ 0 1 2 3 4 டைம்ஸ் நம்மளுக்கு வந்து நடக்கும். 4 டைம்ஸ் ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ 69ஓட கேரக்டர் என்னன்னு செக் பண்ணோம் அப்படின்னா 69ஓட கேரக்டர் வந்துட்டு நம்மளுக்கு இ அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அந்த இ வந்துட்டு ஆல்ஃபபெட்டில் சேவ் பண்ணிக்கும். ஜே வந்துட்டு 5 டைம்ஸ் இருக்கிறதுனால ஸோ இந்த 0ல் இருக்கும்போது இந்த இயை பிரிண்ட் பண்ணும். ஸோ இதை 1க்கு போகும்போது இந்த இயை பிரிண்ட் பண்ணும். 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இந்த இ, 3க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இந்த இயை பிரிண்ட் பண்ணும். 4க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இந்த இயை பிரிண்ட் பண்ணும்.
ஸோ திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார் லூப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஃபெச் பண்ண எலமெண்ட் இல்லாததுனால வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு ஆஸ்கியை இன்க்ரிமெண்ட் பண்ணும். இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு 69 இருந்துட்டு 70க்கு வந்து நிற்கும் ஆஸ்கியோட வேல்யூ. அதுக்கப்புறமேட்டு /n தரும். ஸோ இங்கே இருந்துட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு போய் கர்சர் போய் நிற்கும் போது திரும்ப ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஐயை இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ ஓவராலாக இது எல்லா லூப்பை விட்டுமே வெளியில் வரதுனால நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு அதோட டெர்மினேட் ஆகிடும். ஸோ டெர்மினேட் ஆகிட்டு நம்மளோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஏல இருந்துட்டு இ வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்து வருது. ஸோ இந்த கோடிங்கில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் கோடுக்கும் இந்த கோடுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ரீவியஸில் வந்துட்டு 1 2 2 3 3 அதுக்கப்புறமேட்டு 4 4 1 2 3 4 5. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் கோடோட அவுட்புட்டு. ஸோ இதுக்கும் சிமிலாரிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி 5 ரோஸ் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு எலமெண்ட், செகண்ட் ரோவில் 2 எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டு எலமெண்ட்டும் நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்பர்ஸாக இருக்குது, இந்த இடத்துல ஆல்ஃபபெட்ஸாக இருக்குது. ஸோ இந்த அவுட்புட்டை எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்குமே ஒவ்வொரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்குன்னு நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக பிரிண்ட்லேயே நம்ம ஏ கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த நம்மளால் பி சேஞ்ச் பண்ண நம்மளால் முடியாது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஆஸ்கி வேல்யூவை கொடுக்கணும். ஸோ ஏக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஆஸ்கி வேல்யூ என்ன அப்படின்னா 65. அந்த 65 நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டே நம்ம வந்து கொடுத்துட்றோம். 65 நம்மளுக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணக்கூடாது. 65க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டராக மாற்றி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஏ அப்படின்ட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த இடத்துல CHRங்கிற மெத்தட் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட் லைனுக்கு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த கேரக்டர் ஏக்கு அடுத்த கேரக்டர் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த 65ஓட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 66ன்னு வரும். அப்போ அந்த 66ஓட கேரக்டர் என்னன்னு செக் பண்ணோம்னா நம்மளுக்கு பி வரும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல இந்த +1 பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லைன் வரதுக்காக /n கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஆஸ்கி வேல்யூ வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த அவுட்புட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் இந்த மாதிரி அவுட்புட் எடுத்துகிட்டு வரதுக்கு நம்மளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக்கு. இந்த நம்பர்ஸை வச்சு நம்பர்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணி அதோட கேரக்டராக மாற்றி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ கான்செப்ட் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இப்போ நம்ம பார்த்த கோட்ஸ் மூலமாக எப்படி இந்த அவுட்புட் வந்ததுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.